அரசின் இலவச ஆம்புலன்ஸ் சேவை உரிய நேரத்தில் கிடைக்கிறதா என்றும் எதிர்பார்த்த நேரத்தில் அதன் பயன்பாடு பெற முடிகிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். 108 வண்டிங்கிறது ஃபஸ்ட்டு இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு விட்டாங்க. அடுத்தது சாலை விபத்துக்கு விட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் அசால்ட்டாக ஒரு ஊருக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலே 108 அனுப்பி வைக்கிறாங்க. அது எதுக்கு அனுப்புகிறாங்க? அடிப்பட்டவன் ஓரமாக நடக்கிறான், அடித்தவன் ஏறி 108 ஃபஸ்ட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிடுறான், போயிட்டு அவன் பெட்டில் படுத்துக்கிறான். அப்படிங்கிறப்ப சாலை விபத்தில் ஒருத்தன் அடிப்படி கிடக்கிறப்ப அவன் உசுறு போகிற நொடியில் கூட 108 வரமாட்டேங்குது, 108 கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி கேஸுக்கு அனுப்பாதீங்க. 108 அவசர விபத்துக்காக விட்டது. இப்போதைக்கு யாரும் அர்ஜென்ட்டுக்கு வரதில்லை. சாலை விபத்து அன்றைக்கி பார்க்குறேன், ஒருத்தங்க அடிபட்டு ரோட்டில் கிடக்குறாங்க. 108 இல்லை, ப்ரைவேட் வண்டி கூட வருது, ஆனால் 108 கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் பொழுது ரோட்டில் போய்ட்டு இருக்கும்பொழுது சின்ன ஃப்ராக்சர் ஒரு சின்னமாக செறைஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க. அப்புறம் தெருவில் பார்த்திங்கன்னா சண்டை அடித்தடிலாம் பார்த்திங்கன்னா காயமே இருக்காது, அதுக்கு பார்த்திங்கன்னா 108 ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் பார்த்திங்களா, பெரிய விபத்து, அப்படிங்கும்போது நிறையா பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது அடிஷ்னலாக ஒரு ஆம்புலன்ஸு வேணுங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஜிபிஎஸ் மூலியமாக ஆம்புலன்ஸ் எங்கே வருது அதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆம்புலன்ஸ் டிரைவரு அந்த எங்கே வந்துட்டுருக்காங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும். இலவச அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இலவசமாக இருக்கிற மாதிரி தெரியல. தொகையை வசூலிச்சுட்டு தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து மருத்துவமனையில் விடுறாங்க. அதே மாதிரி சில நபர்கள் இப்போ உயர் சிகிச்சைக்கு பார்த்திங்கனாக்கா தனியார் மருத்துவமனை தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி மூலிகை செலவை பண்ணுறாங்க நோயாளிகள் உறவினர்கள்ட்ட. இங்கே போனால் உடனே சிகிச்சை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தடுக்கப்படணும். மக்கள் குரல் பகுதிக்கு குளித்தலை பகுதி மக்கள் அளித்த பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.